மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. வல்லமையுள்ள தேவன், பயங்கரமான பராக்கிரமசாலி, நீதியின் தேவன், நம்பிக்கையின் தேவன், அதிசயங்களை செய்கிறவர். இப்படி அவருக்கு நிறைய பெயர்களை வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். எல்லாமே அவருடைய சுபாவங்களையும் அவருடைய குணங்களையும் அவர் செய்கிற அற்புதங்களையும் வெளிப்படுத்துகிறது. இந்த இடத்தில் ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர். கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர். இன்னைக்கு தடை நிறைய பேருடைய வாழ்க்கையில் தடைகள். ஐயா, வியாபாரம் செய்ய முயற்சி பண்ணினா தடை, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் தடை, ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணினா தடை, ஒரு இடத்தை வாங்கலான்னு போனால் எல்லாம் முடிகிற மாதிரி இருக்கிற கடைசி நேரத்தில் தடை, கற்பத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடை, என்னுடைய ப்ரமோஷன், என்னுடைய பதவி உயர்வுக்கு தடை, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்திற்கு தடை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடை, ஊழிய காரியத்தில் தடை தடை தடை. இப்படி எதை எடுத்தாலும் தடை. காரியம் வாய்க்க மாட்டேங்குது, தடையாகி போகிறது, நிறைவேற மாதிரி தெரியுது, தடை உண்டாக்கி விடுகிறது. இந்த மாதிரி பிரச்சனையோட, ஒரு துக்கத்தோட, ஒரு வேதனையோடு இருக்கிற மக்கள் இன்றைக்கு அநேகர். நீங்கள் கூட இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு தடை, என் வாழ்க்கையில் ஒரு காரியம் தடைப்பட்டு நிற்கிறது அப்படின்ற ஒரு வேதனையோடு வந்திருக்கிறவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. அதனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, நான் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். இன்றைக்கு அந்த தடைகளெல்லாம் விலக போகிறது. இதுவரை காணப்பட்ட தடைகளெல்லாம் மாறப்போகிறது. உன்னுடைய காரியங்கள் வாய்க்க போகிறது. இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறி இனி காரியம் வாய்க்க போகிறது என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய காரியம் வாய்க்கும், உன் பிள்ளைகளுடைய காரியம் வாய்க்கும், உன்னுடைய தொழில் காரியம் வாய்க்கும், தடைகள் நீங்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தடைகளை நீக்க போடுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்னால் நடந்து போவாராம். அவர் ஏன் முன்னால் போகிறார்? தடைகளை எல்லாம் மாற்றி நமக்கு வழி உண்டாக்கி கொடுக்கிற ஒரு தேவன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். பவுல் சொல்றாரு, உங்கள் மத்தியில் வருவதற்கு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஊழியத்துக்காக உங்கள் மத்தியில் வரணும், உங்களை நேரடியாக பார்க்கணும், ஊழியன்னு ஆசையாக இருந்தேன். நான் பிரயாசெல்லாம் பட்டேன். ஆனால் சாத்தானோ எங்களை தடைப்படுத்தினான். சாத்தானால் உண்டாகிற தடை பார்த்தீங்களா? பவுலே சொல்றார், அவ்வளோ பெரிய ஊழியக்காரர், சாத்தான் எங்களை தடைப்படுத்தினான். அந்த ஊழியத்துக்கு வரவிடாதபடி, உங்களுடைய பட்டணத்துக்கு வரவிடாதபடி, உங்களுடைய தேசத்துக்குள்ளே வரவிடாதபடி சாத்தான் தடைப்படுத்தினான். எப்பவுமே சாத்தான் தடைப்படுத்த முடியுமா? முடியாது. ஒரு நேரம் தடைப்படுத்தினா அடுத்த நேரம் கர்த்தர் தடைகளை உடைத்தெறிந்து வழிகளை உண்டாக்குவார். அல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. சகோதரரே, பிரஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்றென்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அநேக முறை உங்கள் மத்தியிலே வர நான் பிரயாசப்பட்டேன்.
உங்களை பார்க்கணும், நேரில் வந்து உங்களுக்கு ஊழியம் செய்யணும்னு அதிகமாய் ஆசைப்பட்டேன். ஆனால் இதுவரைக்கும் எனக்கு தடை ஏற்பட்டது. ரோமாபுரியில் இருக்கிற மக்களை பார்க்க, அங்க இருக்கிற தெய்வ பிள்ளைகளை பார்க்க, அங்க போய் ஊழியம் செய்ய பவுலுக்குள்ள ஆசை இருந்தது. பிரயாசப்பட்டார், ஆனால் வாய்க்கவில்லை, தடை. அதே ரோமாபுரிக்கு ஆண்டவர் பவுலை கொண்டு போனார், அங்கே போய் ஊழியம் செய்ய வைத்தார். அங்குதான் பவுல் இரத்த சாட்சியாய் மரித்தார். அப்ப ஆண்டவர் ஏற்ற வேளையிலே வழி திறந்து கொண்டு போனார். இன்றைக்கு சாத்தான் உங்களை தடைப்படுத்தினாலும் கர்த்தர் அனுமதிக்காதபடி சாத்தான் உங்களுக்கு தடையை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சாத்தான் தடையை கொண்டு வர முயற்சித்தாலும் பிரயாசப்பட்டாலும் அவனால் முழுமையாய் தடைப்படுத்தி விட முடியாது. தற்காலிகமாக தடையை உண்டாக்க கூடும், ஆனால் அந்த தடையை மாற்றி தேவன் உங்களுக்கு வழிகளை உண்டாக்கி தருவார். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை சாத்தான் தடைப்படுத்துகிறான். ஒரு சகோதரி சொன்னாங்க, 4 முறை கரு சிதைவு, 4 முறை குழந்தை உண்டாகி அந்த கரு களைக்கப்பட்டது. சாத்தான் அந்த ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டே இருந்தான். ஆவியானவர் ஒரு முறை அதை விளங்க பண்ணி ஜெபம் பண்ணின போது அந்த ஆவி வெளியேறி போனது, தடை விலகினது. ஆண்டவர் கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிழ பண்ணினார். என்றைக்குமே சாத்தான் தடுத்து கொண்டே இருக்க முடியாது. தற்காலிகமாக தடை கொண்டு வரலாம், தேவன் அந்த தடைகளை உடைத்தெறிவார். சாத்தான் கொண்டு வரக்கூடிய தடைகளை மாற்றி உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தொழில் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், வேலை காரியத்தை வாய்க்க பண்ணுவார், திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சிலர் சொல்லுவாங்க, எங்க குடும்பத்துல திருமணமே நடக்கக்கூடாது அப்படி ஊருக்காரங்க தடுத்துக்கிட்டே இருக்காங்க. சில ஆட்கள் இருக்காங்க, இல்லாத பொல்லாததை சொல்லி எங்க குடும்பத்துல நல்லது நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறது தான் அவனுடைய வேலை அப்படின்னு சில உறவினர்கள், அந்த கிராமத்தின் மக்கள், சொந்தக்காரங்களை குறித்து சிலருக்கு வருத்தம். நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சா மனுஷனால தடுத்தர முடியுமா சொல்லுங்க? கர்த்தர் பெரியவரா மனுஷன் பெரியவனா? கர்த்தர் செய்யறத மனுஷனால தடுக்க முடியாது. ஏசாயா 43 அதிகாரம் 13 வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்வதை தடுப்பவன் யார்? ஆண்டவர் கேட்கிறார், என் மகனே மகளே, நான் செய்வதை யார் தடுக்க முடியும்? நான் செய்கிறதை யார் தடுக்க முடியும்? சாத்தான் தடுத்துருவானா? அதிகாரத்தில் உள்ளவங்க தடுத்துருவாங்களா? யார் தடுக்க முடியும்? அவர் கர்த்தர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சர்வத்தையும் ஆளுகிறவர். அவர் செய்வதை யார் தடுக்க முடியும்? தற்காலிகமாக ஒரு தடையை சாத்தான் கொண்டு வர முயற்சி பண்ணலாம், அவ்வளவுதான். நிரந்தரமாக தடுக்கலாம் முடியாது. அதனால் அவங்க தடுக்கிறாங்க, இவங்க தடுத்துறாங்க, இவங்க கெடுக்கிறாங்க. சோர்ந்து போகாதங்க, மனிதர்களை பார்க்காதங்க. அவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. 80களின் ஆரம்பத்தில் தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட், அதான் முதலாவது இந்த ஊழியத்தில் கட்டப்பட்ட ஒரு 3000 பேர் உட்கார்ந்து ஜெபிக்க முடியான ஒரு ஜெப கூடாரம், ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. நீங்கள் அங்கே பார்த்துருக்கலாம், ஆஸ்பத்திரி கேம்பஸ் ஒட்டி இருக்கும், பழைய ஆட்களுக்கு தெரியும். அங்கே தான் முதலாவது கட்டடம், தேவனுடைய வீடு அங்கே எழுதப்பட்டிருக்கும். அதை 3000 பேர் உட்கார மாதிரி அந்த இடத்தை கர்த்தர் இலவசமாய் தந்தார். ஆண்டவர் சொன்னார், 3000 பேர் உட்கார மாதிரி ஒரு தேவனுடைய வீடு கட்டடத்தை கட்டணும், நான் ஜெபிக்கிற ஆட்களை கொண்டு வருவேன், தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொன்னார். நாங்கள் உடனே பிளான்லாம் போட்டு அரசாங்கத்தில் அதுக்கான பெர்மிஷன்லாம் வாங்கி கட்ட ஆரம்பித்தோம். கட்ட ஆரம்பித்த உடனே பெரிய ஒரு போராட்டம் வந்தது. அஸ்திபாரம் போட்டு எழுப்பி இருப்போம், தடை வந்தது. அதிகாரிகள் மூலமாய் போலீஸ் காவல்துறையிலேருந்து என்கொயரி வந்தது, தாசில்தார் விசாரணை வந்தது, ஆர்ஐ விசாரணை வந்தது. அப்பப்போ ஒரு கவர்மெண்ட் அதிகாரி வந்து விசாரிப்பாங்க, மிரட்டுவாங்க, கட்ட முடியாதுன்னுவாங்க. அது ஆரம்ப காலம், எங்களுக்கு விவரம் அதிகம் தெரியாது, பயப்படுத்திய கிட்டத்தட்ட 1 வருஷம் தடைப்பட்டு நின்றது. அஸ்திபாரத்தோட வேலை நின்று விட்டது. அப்ப நோட்டீஸ் அடிச்சு கூட்டம் 40 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம ஊழியத்துக்கு ஒரு ஜெப வீடு கட்டுவதை தடை செய்து பொதுக்கூட்டம்
அந்த நோட்டீஸ்க்கு பேரே தான், ஜெப வீடு கட்டுவதை தடை செய்து பொதுக்கூட்டம். நால்மாடியில் போட்டாங்க. கன்னியாகுமரி அங்கிருந்து தான் ஆள் வந்தாங்க பேசுறதுக்கு, என்னை திட்டுறதுக்கு. அதனால தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து நிறைய பேரை ரட்சித்து கர்த்தர் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார். 40 வருஷத்துக்கு முன்னாலேயே எதிர்ப்பு தெரிவிற்கு இங்கே ஆட்கள் யாரும் எழும்பல. கன்னியாகுமரி மாவட்டம் தான் வந்தாங்க. இந்த மத தீவிரவாத அமைப்பில் இந்த வந்து பெரிய கூட்டெல்லாம் போட்டு ஊர்வலம் நடத்துகிறாங்க பாருங்க. எங்கள் ஆளுப்பு இந்த ஊர்வலத்தை பார்த்துட்டு வாங்கப்பா அனுப்பினேன். ஒரு 20 சின்ன பிள்ளைகள் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதான் ஊர்வலம். அந்த கூட்டத்தை போய் பார்த்துருவாங்கன்னு போனால் ஒரு 10-20 சின்ன பிள்ளைகள் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு உட்காந்து பேசுகிறோம், இந்த ஜெப வீடு கட்டுவதை தடுக்காமல் விட மாட்டோம், உயிரை போனாலும் தடுத்து நிறுத்துவோம். 40 வருஷத்துக்கு முன்னாலே கூட்டெல்லாம் போட்டு பேசி ஊர்வலெல்லாம் நடத்தி நாங்கள் தடை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு. அந்த ஆட்கள் ஒருத்தனை எனக்கு காணோம். கர்த்தர் செய்கிறதை ஒருத்தரும் தடுக்க முடியாது. கர்த்தர் ஜெயமாய் கட்டி முடித்து கொடுத்தார். அல்லேலூயா. தாசில்தார், மத தீவிரவாத அமைப்பை சார்ந்த தாசில்தார் மிரட்டினார், கட்ட விட மாட்டோம், தடுத்து நிறுத்துவோம். ஒரு மத தீவிரவாத அமைப்பை வைத்துக் கொண்டிருந்த மனிதர் ஒருத்தர் பேசினார், இதை கட்ட விட்டா நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் கட்டி முடித்து மகிமையாய் திறக்க செய்தார். அல்லேலூயா. அவங்கெல்லாம் இன்னைக்கு உயிரோட இல்லை. அவங்க வார்த்தையின்படியே இல்லாமல் போயிட்டாங்க. கர்த்தர் செய்வதை யார் தடுக்க முடியும்? அப்போ கலெக்டர் முதற்கொண்டு அவங்க சொல்லிட்டாங்க, நிறைய எதிர்ப்பு இருக்குது, தடை, அதனால கட்ட முடியாது. அதனால ஃபைல் சீஃப் மினிஸ்டருக்கு அனுப்பியிருக்கு. அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டருக்கு அனுப்பியிருக்குது, அவர் தான் தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு. எங்கே போனாலும் எங்களுக்கு தடை, ஒரு வாசலும் திறக்கப்படலை. 1 வருஷம் கஷ்டப்பட்டோம். ஒரு லாயர் என்கிட்ட பேசினார், கிறிஸ்தவர். இதெல்லாம் கேள்விப்பட்டு அறிந்து சொன்னார், பிரதர் இதுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குது, இது எப்படியாவது தடுத்தரணும்னு சொல்லி மத தீவிரவாத அமைப்பினர் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு உங்களுக்கு விரோதமாக 100கணக்கான பெட்டிஷன் அரசாங்க அதிகாரிகளுக்கும் விரோதமாக இருக்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர்கிட்ட ஃபைல் போயிருக்குன்றாங்க, அங்கிருந்து பதிலே வராது, வேறு இடத்துல கட்டுங்க என்பதாக சொன்னான். எனது கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் சொன்னேன், இந்த அரசாங்கம் மாறினாலும் மாறுமே தவிர என் கர்த்தர் மாற மாட்டார். இது கர்த்தர் கொடுத்த இடம், கர்த்தர் கொடுத்த திட்டம். யார் அதை மாற்ற முடியும்? யார் அதை தடுக்க முடியும்? என்ன இவ்வளவு தைரியமா சொல்றீங்க? என்ன பிறகு அந்த முதலமைச்சரை விட என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். அவர் செய்வதை ஒருத்தரும் தடுக்க முடியாது. Who can stop it? கர்த்தர் சொன்ன மாதிரி மகிமையாய் கட்டி முடித்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த தேவனுடைய கூடாரத்தை தடுத்து நிறுத்த எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க? இந்த தேவனுடைய கூடாரத்தை இது கட்டுவதை தடுத்து நிறுத்திடணும், திறக்க விடக்கூடாது என்று எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க? தடுக்க நினைத்த ஒருவரை இன்றைக்கு காணவில்லை. ஆனால் கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார். நம்முடைய தேவன் தடைகளை மாற்றுகிற தேவன். அவர் செய்கிற காரியத்தை யார் தடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்ய நினைத்த ஒன்று தடைப்படாது. யோபு 42:2 சொல்றார், நான் செய்ய நினைத்த ஒன்று தடைப்படாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்த தீர்மானிச்சுட்டா யார் தடுக்க முடியும்? உங்களுக்கு ஒரு இடத்தை சொந்தமாய் கொடுக்க கர்த்தர் தீர்மானித்து விட்டால் யார் அதை தடுக்க முடியும்? உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய ப்ரமோஷனை, உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்வை யார் தடுக்க முடியும்? அவர் தடைகளை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. என்றைக்கு நினைவுக்கு கர்த்தர் தடைகளை மாற்றுகிறவர். சாத்தான் சில காரியத்தை தடுக்க முயற்சி பண்ணுவான். அவனால முடிந்ததெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தி பார்ப்பது, கொஞ்சம் தாமதப்படுத்துவது, அவ்வளவுதான் செய்ய முடியும். நிரந்தரமா தடுக்கவே முடியாது சாத்தானால. கொஞ்சம் தாமதம். ஏன் தாமதம்? நம்மை சரிப்படுத்த, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த, நம்மை சுத்திகரித்து பலப்படுத்த தேவன் சில சமயம் தாமதிப்பார். அவ்வளவுதான். அதனால கர்த்தர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது.
ஆண்டவர் ஒரு காரியத்தை தடுக்கிறார் என்று அறிந்தால் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த தடைக்காக ஸ்தோத்திரம், இந்த தோல்விக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய ப்ரமோஷன் தடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், என் திருமணம் தடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு வர வேண்டிய இந்த நன்மை தடுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில ஒன்றை நினைக்க துதிச்சு பாருங்க. எரிகோ மதில் நொறுங்கி விழும், தடைகள் மாறி விடும். நீங்க அதுக்கு பதிலாக ஒரே தடையா இருக்குது, எதை எடுத்தாலும் தடை, சாத்தான் தடுக்கிறான், இந்த மனிதர்கள் தடுக்கிறாங்க, ஐயோ நான் என்ன பண்றது, தலையில கை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தீங்க. உங்க தடையை மாற்றவே முடியாது. சாத்தான் ஜெயம் எடுத்து கொண்டே இருப்பான். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, தடை விலகிவிடும். அல்லேலூயா. கர்த்தர் தடையை உண்டாக்கினால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாத்தான் தடைப்படுத்துகிறான் என்று அறிந்தால், யாரும் மந்திரம் செஞ்சிட்டாங்க, பெல்லிசம் செஞ்சிட்டாங்க, சாத்தான் தடுக்கிறான், உயர்வை தடுக்கிறான், இந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறான் தெரிஞ்சா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சாத்தானை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. சாத்தான் கொண்டு வரக்கூடிய தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். உபவாசம் பண்ணி சாத்தானை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. சாத்தானுடைய வல்லமை நொறுங்கி போய்விடும். ஆமென். சிலர் நீங்க தேவனை துதித்தா தடமாறிடும். சிலர் நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிச்சா தடமாறிடும். நீங்க தான் கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு என்ன தடை, எதனால இந்த தடை, ஏன் காரியம் வாய்க்க மாட்டேங்குது. ஆண்டவருடைய பாதத்துல உட்காருங்க. கொஞ்சம் ஆண்டவருடைய பாதத்துல உட்காருங்க. வசனத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பாருங்க. ஏன் இந்த தடை ஏற்படுகிறது, ஏன் பிள்ளைகள் காரியத்தில் இந்த நன்மை நடக்க மாட்டேங்குது, ஏன் கற்பத்தின் ஆசீர்வாதம் தடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது, ஏன் இந்த வீடு கட்டுகிற காரியம் நிறைவேற மாட்டேங்குது, தடையாகி விடுகிறது, ஏன் எனக்கு இந்த நன்மை நடக்கவில்லை, தடையாகி கொண்டே போகிறது. ஆண்டவருடைய பாதத்தில் கொஞ்சம் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, காத்திருங்க. ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார் எதனால இந்த தடை. முடிவு நன்மையாயிருக்கும். நீங்க அதை அறிந்து கொண்டு அதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி, பிசாசு தடையை கொண்டு வந்தா எதிர்த்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினீங்கன்னா தடைகள் விலகிவிடும். கர்த்தர் தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. சில சமயம் ஆண்டவர் ஏன் தடுக்கிறார், ஏன் தடைப்படுத்துகிறார் சில காரியத்துல. சில சொல்லுவாங்க, பிரதர் எல்லாமே நல்லா தான் இருக்குது, இந்த ஒரு காரியத்துல மாத்திரம் 10 வருஷமா ஜெபிக்கிற ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு, மற்றதெல்லாம் நடக்குது, இந்த ஒண்ணு மாத்திரம் நடக்க மாட்டேங்குது, தடை தடை தடை, இந்த ஒரு காரியம் மட்டும் வாய்க்க மாட்டேங்குது. ஏன்? நான் வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்து போயிருந்த போது அங்கு ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண வேண்டியதாயிற்று. அப்புறம் மன்னிப்பை பற்றி ஆண்டவர் பேச சொன்னார். இருதயத்தில் கசப்பு, வெறுப்பு, பகை இதெல்லாம் வைத்து கொண்டு ஜெபித்து ஆண்டவர் பதில் தர மாட்டாரு. நீங்க மன்னிச்சு மற்றவங்களையும் ஆசீர்வதித்து ஜெபித்தால் உங்களுடைய காரியம் வாய்க்கும். ஆண்டவர் சொல்ல சொன்னதை நான் பிரசங்கம் பண்ணினேன். அந்த கூட்டத்துக்கு ஒரு குடும்பத்தார் வந்திருந்தாங்க. நல்ல விசுவாச குடும்பம், ஜெபிக்கிற குடும்பம், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எல்லாம் நல்ல வேலை, நல்ல வருமானம், எல்லாம் ஓகே தான். ஒரே ஒரு காரியம் பல வருஷமா தடைப்பட்டே நிற்கிறது. அதுக்காக உபவாசம் பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க, தடை மாற மாட்டேங்குது, காரியம் வாய்க்கவில்லை. அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பாரமாயிருந்தது. அந்த கூட்டத்துக்கு வரும்போது, ஆண்டவரே ஏன் இந்த காரியத்தில் மட்டும் ஒன்று நடக்க மாட்டேங்குது, ஏன் இந்த ஒரு காரியம் தடைப்பட்டே நிற்கிறது, நீங்கள் எல்லாம் எங்களுக்கு நல்லா செய்கிறீங்க, இந்த ஒரு காரியத்தை மட்டும் பதிலே தர மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்களாம். அப்போ ஆண்டவர் பேசினார், உன் உள்ளத்தில் கசப்பு இருக்குது. ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். அவங்க இந்தியா விட்டு போய் 10 வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டாரு. இந்தியாவில் இருக்கும்போது அவனுடைய உறவினருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை, ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, அதில் வாக்குவாதம், பகை, சண்டைகள், முறுமுறுப்புகள் உண்டாகி பகை. இப்போ அவங்க அந்நிய தேசம் போயிட்டாங்க.
அங்கே போன பிறகு இதை மறந்துட்டாங்க. அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்க்குறாங்க, எல்லாம் நடக்குது. இந்த குடும்பத்தை பற்றி மட்டும் நினைச்சாலே கோபமா வரும். இவங்க இப்படி பண்ணவங்க, துரோகம் பண்ணவங்க, ஏமாத்தினவங்க அப்படின்னு சொல்லி. ஆவியானவர் அன்றைக்கு பேசுகிறார், நீ 10 வருஷத்துக்கு மேல உள்ளத்துல ஒரு பகையை வைத்திருக்கிறாய், கசப்பை வைத்திருக்கிறாய். அதுதான் உன் ஆசீர்வாதத்துக்கே தடை. உன் ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்க காரணம் அதுதான், அதான் தடை. ஆண்டவர் உணர்த்தினார். அவர் யோசித்தார், ஆண்டவர் தெளிவா பேசிட்டார். நீ அவங்கள மன்னிக்கல, நான் இப்படி உன்னை மன்னித்து ஆசீர்வதிப்பேன். உன் உள்ளத்தில் அவங்கள பற்றி கசப்பு என்ன மாறவே இல்லை, நான் எப்படி உனக்கு அற்புதம் செய்ய முடியும்? இந்த ஒரு காரியத்துல மாத்திரம் ஆண்டவர் கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், பதிலே கொடுக்கல. அன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், நீ மன்னிக்கணும். அப்பதான் அவர் உணர்த்தப்பட்டு குடும்பத்தார்கிட்ட சொன்னா அவங்களும் அதே சொல்றாங்க, எங்கிட்ட ஆண்டவர் பேசினார், இன்னைக்கு செய்தி மூலமா பேசினார், நம்ம எப்படியாவது அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிரணும். நம்ம 10 வருஷத்துக்கு மேலாச்சே இந்தியாவை விட்டு வந்து அவங்க எங்க இருக்காங்களே தெரியலையே. சொந்தக்காரங்களை ஃபோன் பண்ணி விசாரிச்சு அவங்க எங்க இருக்காங்க, இந்த குடும்பம் எங்க இருக்குன்னு விசாரித்து ஃபோன் நம்பரை வாங்கி அங்கிருந்து பேசுறாங்க. யார் பேசுறது? நான் தான் பேசுறேன்னு சொல்லி, இது மாதிரி கர்த்தர் என்னோடு பேசினார், என் தவறை உணர்த்தினார், அதனால் தயவு செய்து எங்களை மன்னித்து கொள்ளுங்க, நாங்களும் எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்துட்டோம், நீங்களும் எங்களை மன்னிச்சு மறந்துருங்க, நாம் ஒருவருக்கு ஒருவர் மன்னிச்சிடலாம், எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானாங்க. உடனே தடை மாறி காரியம் வாய்த்து விட்டது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டே அற்புதம் நடந்து விட்டது. அவங்க சொன்னாங்க, பிரதர் ஆச்சரியம், 10 வருஷத்துக்கு மேல தடைப்பட்டு போன காரியம் நாங்க ஒப்புரவான உடனே தடை மாறி விட்டது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தடைக்கு காரணம் உள்ளத்துல கசப்பு, யார் மேலேயோ வெறுப்பு, மன்னிக்கிற ஒரு குணம் இல்லை. நீங்க மன்னிக்காததுனால கர்த்தர் உங்களை மன்னிக்கல, அதனால உண்டான பாதிப்பு. இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இந்த தடைக்கெல்லாம் காரணம் நான் தான், என் உள்ளத்துல கசப்பு வெறுப்பு, மற்றவங்களை காயப்படுத்தி இருக்கிறேன், மற்றவங்களை துக்கப்படுத்தி இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுத்தா தடை மாறிவிடும். ஆண்டவர் தடைகளை மாற்றுகிறவர். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஒன்று தேவனால் உண்டாகிற தடை. ஆண்டவர் தடை உண்டாக்கி நான் கேள்வி கேட்காதங்க, சந்தோஷமா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த தடைக்காக ஸ்தோத்திரம், இது தடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். மனதார் ஆண்டவரை துதிங்க. நீங்க துதிக்க 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 அந்த தடை சூழ்நிலை மாறி காரியமாய்க்கும். சாத்தான் தடைப்படுத்துகிறான், மனிதர்களை கொண்டு தடைப்படுத்துகிறான், மேல் அதிகாரிகளை வச்சு தடைப்படுத்துகிறான், ஆளுகிறவர்களை வைத்து தடைப்படுத்துகிறான். சாத்தான் இவங்களெல்லாம் பயன்படுத்தி தடையை உண்டு பண்ணுகிறான் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் உபவாசம் பண்ணுங்க, சாத்தானை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா உபவாசம் பண்ணி தடை உண்டு பண்ணுகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன், தடை உண்டு பண்ணுகிற பிசாசு விலகட்டும். நீங்க ஜெபிச்சு பாருங்க. 15 வருஷமா குழந்தை இல்லை, 15 வருஷமா எத்தனையோ மருத்துவம் பார்த்தாச்சு, எத்தனையோ டாக்டர் பார்த்தாச்சு, லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணாச்சு, ஏதோ ஒரு தடை தடை தடை. ஜெபத்துக்கு வர்றாங்க, ஆவியானவர் சொல்லுகிறார், தடைக்கு காரணம் பிசாசு. உன் கர்ப்பத்தை ஒரு பிசாசு தடுத்து கொண்டிருக்கிறாரு, ஒரு சர்ப்பத்தின் ஆவி தடுத்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவரே என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன் என்ற சகோதரி ஒப்பு கொடுக்கிறாங்க. ஜப நேரத்தில் அவங்களுடைய சரீரத்திலிருந்து ஒரு பாம்பின் ஆவி வெளியேறி போனது. வெளியேறி போன அடுத்த வருஷம் குழந்தையோடு வந்து சாட்சி சொல்லுகிறார்கள். தடை உண்டு பண்ணினது ஒரு பொல்லாத ஆவி, சர்ப்பத்தின் ஆவி. அது விலகின உடனே கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாக்கி விட்டது. உங்க வாழ்க்கையில வியாபாரத்தை தடுக்க, குழந்தை செல்வத்தை தடுக்க, அவங்களுடைய திருமண காரியத்தை தடுக்க, உங்களுடைய வீடு கட்டுகிற காரியத்தை தடுக்க, உங்களுடைய ப்ரமோஷனை தடுக்க சாத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். உபவாசம் பண்ணி சாத்தானை எதிர்த்து ஜெபிச்சு பாருங்க, தடை உடனே விலகிவிடும். சில சமயம் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டிய சில பகுதிகள் ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் அது தடையை உண்டாக்கி கொண்டே இருக்கும்.
நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அறிக்கையிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. தடை மாறிவிடும். தடைகளை நீக்க போடுகிற கர்த்தர் முன்னடக்கிறார். இன்றைக்கு எல்லா தடைகளை மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய சுகத்துக்கு உண்டான தடை மாற போகிறது. ஆசீர்வாதத்துக்கு உண்டான தடை நீங்க போகிறது. குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான தடைகள் நீங்க போகிறது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கான தடைகள் நீங்க போகிறது. தடைகளை மாற்றுகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். இன்றைக்கு நீங்கள் தடுமாறி நின்று கொண்டிருக்கலாம். என் குடும்ப காரியத்திலே தடைகள், வியாபார காரியத்திலே தடைகள், பிள்ளைகள் காரியத்திலே தடைகள், இந்த காரியம் வாய்க்கிற மாதிரி இருக்குது, வாசல் வரைக்கும் வந்துட்டோம், தடைப்பட்டு நிற்கிறாரு, இதுக்கு மேலே முன்னாலே போக முடியவில்லை, என்ன செய்வதென்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு. அவருக்கு ஒரு அழகான பெயர் இருக்கிறது, தடைகளை மாற்றுகிற தேவன். அவர் தடைகளை மாற்றி கொடுக்கிற தேவன். தடைகளை மாற்றி வழிகளை உண்டாக்கி கொடுக்கிற தேவன். தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன். அவர் தான் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நான் தடைகளை மாற்றி உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். வழியில்லாத இடத்தில் உனக்காக வழிகளை நான் உண்டாக்குவேன். நீ பயப்படாது என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த தடைகளை மாற்ற சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளெல்லாம் நீக்க நம்மை ஆசீர்வதிக்க அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த அன்பை நினைத்து நாம் ஜெபிக்கலாம். இப்போ ஜெபிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எது தடைப்பட்டு இருக்கிறது? கண்களை மூடுங்க. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். வேலையில் தடை, குடும்பத்தில் கற்பத்தின் ஆசீர்வாத தடை, திருமண தடை, வீடு கட்டுவதில் தடை, பிஸ்னஸில் தடை, இந்த வழக்கு காரியம் முடியாதபடி தடை, ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு போகிறது, தாமதமாகி கொண்டே இருக்கிறது. இந்த தடை நீங்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும். தடைகளை நீக்கி போடுகிற தேவனே தடைகளை நீக்கி காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று இருதயத்தில் கை வைங்க. நீர் வாக்கு கொடுத்தபடி தடைகளை மாற்றுகிறவர், கடலுக்கு நடுவே வழி திறந்த தேவன் நீர், வனாந்தரத்திலே வழி உண்டாக்கின கர்த்தர் நீர். ஆண்டவரே, வெள்ளம் புரண்டு வந்த ஆற்று தண்ணீரை நிறுத்தி வைத்து தடைகளை நீக்கி வழி உண்டாக்கின கர்த்தர், எரிகோ மதலை விழச் செய்து தடைகளை மாற்றி வழி உண்டாக்கி கொடுத்த தேவன், இந்த மகளுக்காக, இந்த மகனுக்காக ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தன்னுடைய குறையை உணர்ந்து ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு இப்பொழுது ஜெபிக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் விலகட்டும். ஆண்டவரே, இந்த வியாதி சுகமாகாதபடி காணப்படுகிற தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். திருமண தடைகள் விலகட்டும், காரியம் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில். குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து போடுகிற சத்துருடைய தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வியாபார தடைகள் விலகட்டும், வேலைக்கான தடைகள் விலகட்டும், பிள்ளைகளுடைய காரியத்தின் தடைகள் விலகட்டும், ஊழியத்திலே காணப்படுகிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த வழக்கு முடியாதபடி காணப்படுகிற தடைகள் விலகட்டும். ஆண்டவரே, வீடு கட்ட முடியாதபடி காணப்படுகிற தடைகள் விலகட்டும். எந்த தடையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த தடைகள் விலகுவதாக. இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும், காரியம் வாய்க்கட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. திருமண காரியம் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வீடு கட்டி முடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். வேலைக்கு வழி திறக்கப்படட்டும். ஊழியத்தில் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புதங்கள் நடப்பதாக. தடைகள் நீங்கி காரியங்கள் வாய்த்தவுடைய வாழ்க்கையில வெற்றியும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் முன்னடக்கிறபடியினால் கர்த்தர் ஜெயத்தோடு, வெற்றியோடு, ஆசீர்வாதத்தோடு நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். இன்றைக்கே ஒரு மாற்றத்தை அவர்கள் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.